தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பிராமண கடப்பாரை கொண்டு திராவிட கோட்டையை இடிப்பேன். அந்த தம்பிக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் வெளிப்படையாக வந்து விட்டீர்கள். பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. இவ்வளவு காலம் நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம் நீங்கள் தமிழ் தேசியம் தான் பேசுகிறீர்கள் என்று. இப்போதுதான் தெரிகிறது நீங்கள் இந்து தேசியம் தான் பேசுகிறீர்கள் என்று. நீங்கள் இந்து தேசியம் கூட பேசவில்லை, பிராமண தேசியம் பேசுகிறீர்கள், கோல்வாக்கர் தேசியம் பேசுகிறீர்கள். எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று நடவடிக்கை இது. எது தமிழ் தேசியம்? பெரியாரை இழிவுபடுத்துவதும் பெரியாரின் அரசியலை தகர்ப்பதுமா தமிழ் தேசியம்? திமுகவை திட்டத்தை பத்தி எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. எங்களுக்கு அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க யார் என்பது தெரிந்து விட்டது. நீங்கள் தமிழுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் போராடுவதற்காக கட்சி தொடங்கவில்லை. திமுகவை வீழ்த்த நினைக்கிற RSSக்காக நீங்கள் கட்சி தொடங்கி இருக்கிறீர்கள். திமுகவை விமர்சிச்சாவே RSS கைக்குலின்னா RSS திமுக தான். எப்படி சொல்றது? பிஜேபிக்கும் திமுகவுக்கும் கொள்கை வேறுபாடு என்ன? நான் தான் ஓடி ஓடி போய் ஐயா மோடி போய் பார்த்து வரேன். 3 முறை நிதி ஆயோக்கு வர முடியாது. ஈடி இந்தா ஓடி வாரேன் மோடி அப்படின்னு போனது நானா வர. பக்கத்தில் ஐயா சந்திரபாபு நாயுட வச்சுக்கிட்டு அப்படி இப்படி கையை பிடிச்சி பேசிட்டு இருந்தது யாரு? காலை உணவு சாப்பிட்டுட்டு வர முடியலடா என் மகனும் பள்ளிக்கூடத்துக்கு. அப்ப எவ்வளவு வறுமையில என் ஆத்தால பண்ணி வச்சிருக்க? காலை ஒரு உணவு சாப்பிட்டுட்டு வீட்டுல இருந்து வர முடியல. இங்க வந்துதான் சோறு போடுறேன்னு பெருமையா பேசுறேன். எல்லாருக்கும் சோறு 1000 ரூபாய் காசு. பஞ்சப்படி ஒரு பராரி கூட்டமா துப்புரவு பணியாளர்னா காலை உணவு போடுறோம் உங்களுக்கு. இது எப்படி பாக்குறது? இது செய்ய மாட்டான். அவன் சாதி வாரி கணக்கெடுக்க எடுப்புறான்ல மானஸ்தன். இவர் எடுப்பார? கேட்கறதுக்கு பதில் சொல்லு. கூட்டணி தானே வச்சிருக்க. இங்க பெரியார் பிறந்திருக்காரு, சமூக நீதியை நீட்டிட்டார் காட்டிட்டாரு. அவன் அங்க பிறக்கலையே எடுக்கிறேன். அதே கூட்டணி வச்சிருக்க சீதாராமையா 24ஆம் தேதிக்குள்ள எடுத்து முடின்ற. அங்க பெரியாருக்கு நீங்க உங்க பேர் சொல்ற பெரியாருக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லாத நிதிஷ்குமார் எடுக்கிறேன். எல்லாத்துக்கும் மத்திய அரசை சாட்டி விடுறது. நிதி தரல, நான் என்ன பண்றது? 40 பாராளுமன்ற உறுப்பினருக்கு நாக்கு வலிக்கவ? எதுக்கு வென்று போனீங்க? இந்த கையை பிடிச்சிக்கிட்டு இப்படி பேசிட்டு இருந்தேல்ல. நம்ம ஐயாட்ட மோடி ஐயாட்ட நீங்க ஐயா அந்த நமக்குள்ள நிதியை கொஞ்சம் பேசிக்கிறது இல்லை. இப்ப சரி விட்டுருவோம். நான் 2010 கட்சி ஆரம்பிச்சேன். இப்ப 26 வரைக்கும் வந்து 26 தேர்தலில் நிக்க போறேன். எனக்கிட்ட என்ன ஆட்சி 5 வருஷம் கொடுத்து நான் அதை அழிச்சேனா, நாட்டை கொள்ளையடிச்சேனா, ஊழல் லஞ்சத்தில் ஊறி தெளிச்சேனா, மலையை வெட்டினேனா, மணல் அள்ளினா, கொலை பண்ணனா, கொள்ளையடிச்சேனா, என்ன செஞ்சேன்? என்னை எதுக்கு எல்லாரும் விமர்சிக்கணும் சொல்லு? அதிகாரத்தில் இருக்கிறவன், அநியாயம் செய்கிறவன், ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைக்கிறவன், வளத்தை சுரண்டி கொடுக்கிறவனே பேசாது, எந்த விமர்சனம் வைக்காது. இதையெல்லாம் தடுக்க போராடுற எங்கள் மேல விமர்சனம் வைக்க காரணம் என்ன? எல்லாரும் எதிர்க்கிறாங்கல்ல, காரணம் என்ன? நாங்களே அதை பொருள்படுத்துறது இல்லை. ஏன்னா விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதூறுகளையும் அவமானங்களையும் கடக்க முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது. அந்த தத்துவத்தை கற்ற பிள்ளைகள். ஏதோ போய என்னை விமர்சிக்கிறது ஓ வேலை, உனக்கும் சேர்த்து போராட வேண்டியது ஏன் வேலை, அவ்வளவுதான். நாங்க ஏற்றுக்கொண்ட கோட்பாடு விமர்சனத்தை உரமாக்கு, அதன் லட்சியத்தை மரமாக்கு. வேர்க்காம விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாம வளர முடியாது. விமர்சிக்கிறவன் என்னை பார்த்து பயப்படுறான். ஏன் அதிகமா விமர்சிக்கிறான்னா அவன் ரொம்ப பயப்படுறான். அவ்வளவுதானே. கேட்கறதுக்கு பதில் தான் சொல்லணும். இந்த நாடு எந்த நாட்டில் முதலீடு செய்து? ஏதோ ஐரோப்பிய நாடுகள்ல, இல்லை ஆஸ்திரேலியாவில், இல்லை ஆப்பிரிக்கா நாடுகளில், அரபு நாடுகளில் ஏதாவது நாட்டில் தொழிற்சாலை தொடங்கி இந்த நாடு வருவாய் பெருக்கிட்டு வருதா?
வெளிநாட்டு முதலாளிகளை இங்கே வந்து முதலீடு செய்யுங்க. ஒருத்தன் வர்த்தகத்துக்கு வந்தான் பிரிட்டிஷ்காரன். பல நூறு ஆண்டு அடிமையாக கிடந்துச்சு இந்த நாடு. அவனை அடித்து விரட்டுறது, போராடி விரட்டுறது விடுதலை போராட்டம். நீங்கள் அவனை கப்பலில் வந்தவனை விரட்டி விட்டுட்டு வானூர்தியில் வர்றவனை வான்னு சிவப்பு கம்பளை விரித்து வரவேற்கிறத விடுதலை பெற்ற நாடுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஏற்கிறீங்களா எதுக்குறீங்களா தங்கச்சி? அன்னைக்கு ஒருத்தவன் தான் அவனுக்கு மட்டும் அடிமையாக இருந்த என் நாடு உலகில் ஒவ்வொரு நாட்டுக்கும் அடிமையாக இருக்க துடிக்குது. இதை டெவலப்னு சொல்லுது, இதை வளர்ச்சின்னு சொல்லுது. எந்த முதலாளி மக்கள் சேவைக்கு வருவான்? தன் லாப சேவைக்கு வருவானா? முதலீடு செய்ய மக்கள் சேவைக்கு வருவானா? தமிழ்நாட்டு இளைஞர், இந்திய நாட்டு இளைஞருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும். படிச்சுட்டு பல கோடிக்கணக்கான பல லட்சக்கணக்கான இளைஞன் வேலை இல்லாமல் இருக்க, அவனுக்கு வேலை கொடுக்கணும்னு அவனுக்கு என்ன வேண்டுதல்? என்ன வேண்டுதல்? இங்க நிலம் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க, எத்தனாயிரம் ஏக்கர், 2000 ஏக்கர், 3000 எடுத்துக்க, நிலத்தடி நீர் உறிஞ்சிக்க, தடையற்ற மின்சாரம். 1 மணி நேரம் உற்பத்தியில் மின்தடை ஏற்பட்டு இழப்பு ஏற்பட்டால், அரை மணி நேரம் ஏற்பட்டால் அதற்கான இழப்பை மத்திய மாநில அரசுகளை ஈடுகட்டும். புரிந்துணர்வு ஒப்பந்தம். நீ உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்துட்டு போக 8 வழிச்சாலை, 4 வழிச்சாலை. இதுக்கு 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட், அதுக்கு 6111 ஏக்கர்ல துறைமுகம். இதெல்லாம் யார் வசதிக்கு? மக்களின் வசதிக்கா? மக்களின் வசதிக்கு போட்டவன் எதுக்குடா 100 கிலோமீட்டருக்கு ஒரு கூக்கு கட்டையை போட்டு காசு வாங்குற? எதுக்கு வாங்குற? மக்களின் வசதி தான் ரோடு போட்டா எதுக்கு வாங்குற? இப்போ நான் வந்தேன்ல ஃபோர்டு, இந்த ஒரு காரில் வந்தல இந்த ஃபோர்டு, இதுக்கு 5 லட்சம் ரூபா ரோடு டேக்ஸ் கட்டியிருக்கேன். எந்த ரோட்டில் ஓட்ட கட்டு வாங்கினேன்? எந்த ரோட்டில் வாங்குறதுக்கு ஓட்டுறதுக்கு டேக்ஸ் வாங்கினேன்? அந்த ரோட்டை காட்டுற அதில் மட்டும் ஓட்டிக்கிறேன். 5 லட்சம் ரூபா ரோடு டாக்ஸ்னு சாலை வரின்னு எடுத்து அப்புறம் எதுக்குடா 50 கிலோமீட்டருக்கு 100-150 ரூபா காசு வாங்குறேன்? அப்போ என்ன அணுகுமுறை? எல்லா வண்டிக்கும் சாலை வரி எடுக்கிறீங்கள தங்கச்சி, அப்புறம் எதுக்கு அப்புறம் டோல் கட்ட தர்ற? என்னடா நடக்குதுங்க? கேட்டால் வளர்ச்சி, வெளிநாட்டிலேருந்து முதலீடு கொண்டு வர்றோம், வெளிநாட்டிலேருந்து நீங்கள் கொண்டு முதலீடு செஞ்சது திருப்பி எடுத்துகிட்டு வரீங்க. இல்லை நீங்கள் தங்கச்சி கேட்குறவன் கேன பையன்னா கேப்பையில் நெய் விடியுதும்பா எங்கள் ஊர்லையும்பா. இங்கே கேட்குறவன் கேன பையன் இல்லை, சொல்கிறவன் தான் கவனமாக இருக்கணும். யார்கிட்ட சொல்கிறோம்னு பார்த்து பேசணும். சும்மா எதையாவது பேசிட்டு இருக்கிறதுக்கு நாங்கள் பார்த்து படிக்கிற பக்கிரின்னு நினைக்கிறீங்களா? எங்களெல்லாம் உலக அரசியலில் உள்ளங்கள் வச்சுட்டு தர்ற பசங்க நாங்கள். இது நாடகம் தான் என்ன தங்கச்சி? நான் தான் சொல்கிறேன்னே, இது திராவிட மாடல் கிடையாது, விளம்பர மாடல். அவங்களே மாடல்ட்டாங்க. இது ஒரு விளம்பரம், செய்தி அரசியல், விளம்பர அரசியலை தவிர வேற என்ன தெரியும்? வேற என்ன தெரியும்? 2100 பள்ளிக்கூடத்தை மூடிவிட்டு கழிவறை விட கேவலமாக அரசு பள்ளிக்கூடம் இருக்குது. கல்வியை முதலாளிகளின் லாபம் ஈட்டுற கடையை திறந்து விட்டுவிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னா இப்போ பாடுன என் பாட்டன் பாரதியை உதைக்கிறதா இவங்களை உதைக்கிறதான்னு தெரியல. என்னது கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னா என்னதில் சிறந்திருக்கு? 50,000 பேர் தாய்மொழியில் தேர்வு எழுத வரல 10ஆவதுல. படிச்சுட்டு வெளியில் வர, பட்டம் படிச்சுட்டு வெளியில் வரவனுக்கு தாய்மொழி எழுத படிக்க தெரியல. என்ன சிறக்குது கல்வியில்? என்ன சிறக்குது? என்ன சிறக்குது சொல்லுங்க? ஒரு வகுப்பு போய் படிக்கணும்னா பணம் இவ்வளவு கட்டணும். முதலாளிகளினுடைய லாபம் ஈட்டுற சந்தையாக்கி விட்டுட்டு கல்வியில் சிறக்குது தமிழ்நாடுன்ட்டு. அதில் பார்த்தீங்கல்ல, 5 நாளும் சாம்பாராம், எல்லாத்துக்கும் ஒரே டிஷ்ஷா. தங்கச்சி இது ஒரு உப்மா கம்பெனி தங்கச்சி. இவங்கெல்லாம் போய் காலை உணவு போட்டு சமூக நீதியை காத்து, சமூக நீதி தெரியுமில்ல, கட்டடத்துக்கு பேர் செங்கல் சிமெண்ட் சாந்துக்கு பேரு சமூக நீதி. அதுவும் தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள், ஆதி தமிழ் பிள்ளைகள் அமர்ந்து படிக்கிற கட்டடத்துக்கு பேரு சமூக நீதி. சமூக நீதியை காப்பாற்றினா சமமாக உட்காந்துலாம் எல்லாம் படிக்கணும். என்னையா உன் சமூக நீதி? சமகால நீதி. கட்டடத்துக்கு பேர் சமூக நீதினு வச்சா சமூக நீதி வந்துருமா? என் பிசி எம்பிசிலாம் படிக்கிற விடுதியில் இவங்களை ஒன்றா உட்காந்து படிக்க வையா, அது சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம். அதை சாதிக்க முடியல. ஏதாவது காலையிலே ஏதோ கல்வியை பற்றி, கல்வியில் சிறந்த மகான்கள், பேரறிஞர்கள் பேசும்போது நம்ம கேட்டுக்கிற வேண்டியதுதான்.
அப்படியா அப்படியா? அதில் ஒருத்தர் இளையராஜா படித்தாரா, சச்சின் டெண்டுல்கர் படித்தாரா, ரகுமான் படித்தாரான்னு கேட்குறாங்க. அவங்களெல்லாம் அவங்க பேச்சை அவங்க நம்பிடாதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னே நீங்கள் அதில் வாங்கலை. நீங்கள் படத்தை எடுத்துட்டா பெரிய கல்வி அறிஞர்னு நினச்சிட்டு வந்து கருத்து சொல்லிடுறேன். நான் என்ன சொல்கிறேன்னே உனக்கு புரியல. நீ அந்த மேடல் நின்று பேசுறதுக்கு யாரு? நீ ஒரு படத்தை இயக்குனர், அவ்வளோதான். அதுக்கு என்ன காரணம்? நீ படித்த கல்வியை எது காரணம்? தனித்திறன் ஆற்றலை வளர்த்துக்கிறணும். என்ன சொல்றேன்னு தெரியல, முழு பேச்சையும் கேட்கறது இல்லை. ஏதோ கேட்டு ஒரு கருத்தை சொல்லி கைதட்டு வாங்கிடணும். சரி, முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வாங்கின கல்வி தகுதி என்ன? ஐயா மோடியோட கல்வி தகுதி என்ன? போட்டுக்கிட்டாப்புல எம்ஏன்னு. அதான் மகுவா மைத்ரா கேட்குது, உங்கள் கல்வி சான்றிதழை வெளியிடுங்கன்ட்டு. வெளியிட வேண்டியதானே? சொல்லுங்க. தம்பி உதயநிதியே பேசுகிறாப்புல, என்னோட வகுப்பு தொடர படித்தாப்புல, வக்கீல் ஆகிட்டாப்புலன்னு. நீ படித்து வக்கீல் ஆகிட்டா, படிக்காமல் நான் டிப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டேன், துணை முதல்வர் ஆகிட்டேன். அதானே அதுக்கு பொருள்? அதானடா தங்கச்சி. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு கொண்டாடுவோம். வேற ஒரு சொல்றதுக்கு இல்லை.